and the self-respect of each state and all the people of India should be maintained. நம்முடைய அரசியல் சாசன சட்டம் நம்முடைய மாநிலங்களுடைய சுயமரியாதையையும் அவர்களுடைய அடையாளங்களையும் முழுமையாக காப்பாற்றுவதை உறுதி பூண்டிருக்கிறது. The main fight taking place in this election is an ideological one. On one side, there is the Congress Party DMK alliance with Chief Minister Stalin, and on the other side, there is the AIDMK and the BJP. இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு தத்துவார்த்தங்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். ஒரு புறம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஒரு அணி, அதற்கு இருபுறம் அதை எதிர்க்கின்ற மற்றொரு அணி. The RSS is essentially anti-Dravidian, anti-Tamil organization. இந்த இரண்டு அணிகளும் அந்த கொள்கைகளை மட்டுமே, அவர்கள் சார்ந்திருக்கின்ற கொள்கைகளை மட்டுமே வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. They believe that India should be one people, one culture, one religion, one language. அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். They believe that all histories should bow in front of their history. அவர்களை பொறுத்தவரை இந்த அத்தனை மாநிலங்களுடைய வரலாறும் அவர்களுக்கு முன்னால் சரணடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். All languages should bow in front of their language. இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மொழிகளும் அவர்கள் சொல்லுகிற மொழிக்கு முன்னால் மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். And all traditions should bow in front of their tradition. இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து கலாச்சாரங்களும் பண்பாடும் அவர்கள் சொல்லுகின்ற கலாச்சாரத்தின் முன்பு மண்டியிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். The AIDMK party has had a tremendous tradition in Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த காலத்திலே ஒரு பெரிய வரலாறு உண்டு. And there is no doubt that it has served the people of Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தமிழக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. It had great leaders who defended the idea of the Tamil people. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா என்கிற தத்துவத்தையும் தமிழகத்தையும் பிரதிபலித்த மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். But that AIDMK does not exist anymore. ஆனால் அந்த அதிமுக இப்பொழுது இல்லை. It is dead and finished. அந்த அதிமுக இறந்து போனது, அதன் வரலாறு முடிந்து போனது. The new AIDMK is a hollow shell and the BJP wants to use it to enter Tamil Nadu. இப்பொழுது இருக்கின்ற புதிய அதிமுக உள்ளே ஒன்றுமே இல்லாத உள்ளீடற்ற வெற்றுக்கூடு. அதை வைத்துக்கொண்டு பாஜக தமிழகத்திலே புகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். That is the entire plan. அதுதான் அவர்களுடைய முழுமையான திட்டம். They have compromised the leadership of the AIDMK because of corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மத்தியிலே மலிந்திருக்கின்ற ஊழலின் காரணமாக அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற பாஜக தலைவர்கள் முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். There are many dedicated AIDMK workers. நாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். There might even be leaders in the AIDMK who are dedicated to the idea of the AIDMK. சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அங்கே தங்களுடைய லட்சியங்களுக்காக மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கலாம். But they do not control the party. ஆனால் அந்த கட்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. The people who control the party are fully controlled by Mr. Amit Shah and Mr. Narendra Modi. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. Please look at what has happened recently in Bihar. தற்போது மிக சமீபத்திலே
பீகாரில் என்ன நடந்தது என்று பாருங்கள். The chief minister of Bihar has been removed and a BJP man has been placed there. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்திலே பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக அமர்த்தியுள்ளார்கள். Why? Because the chief minister of Bihar is compromised. ஏன்? அங்கே இருக்கின்ற முதலமைச்சராக இருந்தவர் அவர்களிடம் சரணடைந்து அவரிடம் சமரசம் செய்து கொண்டார். He did not say a word and he silently went to the Rajya Sabha. அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். Because his past deeds have allowed the BJP to control him completely. அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் வரலாறும் பாஜகவினுடைய ஆணையை விட்டு மீறுவதற்கான சூழ்நிலையை அவருக்கு தரவில்லை. And that is what they want to do here in Tamil Nadu. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் செய்ய நினைக்கிறார்கள். They want to have a government which they fully control. அவர்கள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அரசை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நினைக்கிறார்கள். They want a chief minister who does exactly what they say. இங்கே தாங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்கான ஒரு முதலமைச்சரை இங்கே பணியமர்த்த ஆசைப்படுகிறார்கள். And that is something that we are never going to allow them to do. அதை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் அனுமதிக்காது. அது நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். No matter what dream they have, they will never ever control the government or the people of Tamil Nadu. அவர்களுக்கு எந்த கனவு இருந்தாலும் சரி, எந்த ஆசைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர காங்கிரஸ் கட்சியும் நாங்களும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். If you look at Mr. Narendra Modi and you look at his behavior, you will see that Narendra Modi is fully controlled by Donald Trump. இன்றைய நடக்கின்ற பாஜக அரசையும் நம்முடைய பிரதமரையும் உற்று பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். He's signed the US-India deal, which essentially sold Indian agriculture, Indian industry, Indian data and Indian energy security. இன்று அமெரிக்காவோடு நாம் செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்முடைய விவசாயத்தை, நம்முடைய தொழிலை, நம்மிடம் இருக்கிற தரவுகளை, நம்மிடம் இருக்கின்ற சிறு குறு தொழிலினுடைய முன்னேற்றங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடகு வைப்பதற்காக எழுதி தரப்பட்ட ஒப்பந்தம் தான் மோடி அவர்கள் ட்ரம்போடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தக ஒப்பந்தம். In fact, Donald Trump openly says that when I call the Prime Minister of India, he picks up the phone and he calls me sir. ட்ரம்ப் அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கிற ட்ரம்ப் பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் எப்பொழுதெல்லாம் தொலைபேசி எடுத்து மோடியை அழைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மோடி உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு என்னிடம் பேசுகிறார். You imagine the Prime Minister of India calling Donald Trump sir. இது கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவரை சார் என்று அழைப்பது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். If Donald Trump tells Mr. Modi jump, Mr. Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் உடனே நம்முடைய பிரதமர் குதிப்பார். Before the war in Iran, suddenly Narendra Modi was told go to Israel. He just took the plane, went to Israel and came back. நம்முடைய ஈரான் யுத்தம் வருவதற்கு முன்னால் ட்ரம்ப் மோடியை பார்த்து இஸ்ரேலுக்கு போங்கள், அங்கே போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தியுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கின்ற பிரதமரை The பார்த்தார். reason is simple. Epstein files and Mr. Adani. அதற்கு என்ன காரணம்? எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய பல ரகசிய நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணங்களும் அதானி அவர்களுக்கு இருக்கின்ற வியாபார நலனும் தான் அதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணங்கள். And that is exactly what Narendra Modi wants the Chief Minister of Tamil Nadu to do. நரேந்திர மோடி எப்படி ட்ரம்பிடம் நடந்து கொள்கிறாரோ அதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். When he calls up the Chief Minister of Tamil Nadu, he wants to hear sir. அவர் பிரதமர் மோடி அவர்கள்
தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்தால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Problem is, Mr. Stalin will never ever call Narendra Modi sir. இதில் என்ன முக்கியமான கருத்து என்னவென்றால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு நாளும் எழுந்து நின்று அவரை சார் என்று அழைக்க மாட்டார் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. And so he wants a AIDMK chief minister who picks up the phone and says, yes sir, what can I do for you?